பியூட்டிஃபுல்லாக சீன் கன்சீவ் பண்ணார் அந்த சீனை. அவர் பேச்சுலர் ரூம் மாதிரி அவர் தனியாக இருக்காங்கிறதுக்கு அவர் ரூமில் அங்கே சாரி இருக்கும், அங்கே ப்ளவுஸ் இருக்கும், பேசிட்டு எடுத்துகிட்டு போடுவா, ஒரு நைட்டியில் இருப்பா, தூக்கி தூக்கி போடுவா அந்த சீன். இவர் படியே பார்த்துட்டு இருப்பாரான். இவர் மைண்டெல்லாம் பார்த்தா எல்லாம் கிரேட்டு, பாலமுரளி கிருஷ்ணா இவங்க எல்லாரோட சிடிஸ். அவர் மைண்டில் இந்த பொண்ணு பேசுகிறதே தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த வேர்ல்டில் இருக்கார். ஃபாரின் நான் என் வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்காள், மியூசிக்கே தெரியாது. இந்த வீட்டில் மியூசிக்கோடு ரெக்கார்ட்ஸு, மியூசிக்கோடு எல்லா ஃபோட்டோஸும் போஸ்டர்ஸ் அப்படியே மயங்கியிருப்பார். நான் வந்துட்டேன், எப்படி இருக்கேன், காஃபி சாப்பிடணும், எல்லாம் பேசியிருப்பேன். நான் பேசின எதுவுமே கேட்கலையா? இல்லை எதுவுமே கேட்கலையா அப்படின்னா நான் சாரி சொல்ல வந்தேன். ஐயோ நான் தான் சாரி சொல்லணும், நான் உங்களை இல்லை நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, அது தமிழில் நான் பாட போகிறேன் இனிமேல். அப்போ இடிமீஜில் பாரதியார் புக் எடுத்து கொடுப்பாங்க. இந்த சீனோட அடுத்த ஷாட்டே அதே பீச்சில் உட்காந்து இவர் மனதில் உறுதி வேண்டும்னு பாடுவார். சும்மா ஒரு தமிழில் பாட்டு பாடணும்னு பாடுவார். அங்கே ஒரு ஓல்டு ஃபிஷர்மேன், ஒரு 80 year old மேன் அன்றைக்கி எங்களுக்கு சடனாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்சிது. அவரை கூட்டின்னு தெலுங்கு அவர் உட்கார வச்சுட்டு, சார் இது பண்ணுங்க சொன்னால் பண்ணிட்டார். அவர் பாடுறதை கேட்டுட்டு அதை ரசிச்சுட்டு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் ஒரு சங்கு மாலை போய் அவர் கொடுப்பார். அதை பார்த்துட்டு என்னோடய காசு பணம் இல்லை, நல்லா இருந்த உங்கள் பாட்டு, என்னோடய வேலை இந்த உழைப்பில் இட் மேட் மீ ஃபர்கெட் மை வரிஸ் மாதிரி அவர் கொடுப்பார். அப்படியே பார்த்துட்டு இருப்பார். கட் பண்ணால் அந்த சீனை வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். நேராக சுலக்ஷனா பைரவிட்ட போய் பார்த்தியாடி எனக்கு ஒரு சங்கு வச்சு மாலை கொடுத்தாங்க. ஐயே சங்கு மாலையான்னு சொல்லு. அவர் சீப்பாக அதை பற்றி கமெண்ட் அடிப்பார். பிகாஸ் ஃபார் ஹர் இட் டசன்ட் ஹேவ் எனி வேல்யூ. இதே கட் பண்ணி அவர் சிந்துட்டு போய் கொடுப்பா, சார் இது பத்மஸ்ரீயோட பெருசு இல்லையா? அது அந்த வேல்யூ அவளுக்கு புரியுறது. இவருக்கு இப்போது அவரோட மைண்டோட ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஹீ வாண்ட்ஸ் திஸ் பர்சன், ஹீ லைக்ஸ் திஸ் பர்சன்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறாரு.